கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, சும்ம அவுரசனல் கிதாபல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா. அல்லாஹ் சொல்லுவான், நம்முடைய அடியார்களில், அதாவது நம்முடைய அடியார்களில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை, நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ நம் வேதத்திற்கு அவர்களை நாம் வாரிசாக்கினோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னா, கலிமாவுனுடைய நசீபு அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அவங்களெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அவர்கள் நம் வேதத்திற்கு வாரிசுதாரர்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஏன்னா அதற்கு அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கு முற்றிலும் தகுதி உடையவர்கள் இஸ்லாமியர்கள். அதனால தான் அல்லாஹ் இங்க சொல்றான், உங்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த குர்ஆனை பின்பற்றுவதற்காக வேண்டி. இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தான அந்த ரப்புருக்கே எல்லா புகழும். அல்லாஹ் நம்மளை எவ்வளவு கண்ணியத்துல வச்சிருக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், ஃபமின்ஹும் லாலிமுன் லினஃப்ஸி. அவர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வார்கள். இது ஒரு கூட்டம். இந்த குர்ஆனையே பின்பற்றுதல்ல 3 கூட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுவான். குர்ஆனை பின்பற்றுதல்ல ஒண்ணு அல்லாஹ் சொல்லுவான், ஃபமின்ஹும் லாலிமுன் லினஃப்ஸி. அவர்களில் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவரும் இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இரண்டாவது வமின்ஹும் முக்தஸிதுன். அவர்களில் நடுநிலைமையானவர்களும் இருக்கிறார்கள். இது இரண்டாவது. மூணாவது அல்லாஹ் சொல்லுவான், வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் கட்டளைகளை கொண்டு நன்மைகளை முந்தி செல்பவர்களும் அவர்களிலே உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சூத்திரத்தை இந்த ஒரே ஆயத்தில் சொல்லி முடிப்பான். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஆழமா. குர்ஆனை பின்பற்றுபவர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வார்கள். இரண்டாவது இருக்கிறதே, அவர்களில் நடுநிலைமையானவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவது இருக்கிறதே, நன்மைகளில் அவர்கள் முந்தி செல்பவர்களும் இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே கூறுவான். சரி, இதுல தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்பவர்கள் யார்? அவங்க யார் அப்படின்னா, அல்லாஹ்வின் கட்டளைகளை அவன் பின்பற்றவும் மாட்டான், விட்டு விடுவான். அல்லாஹ்வினுடைய கடமைகளை அவன் விட்டு விடுவான். அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த காரியங்களை செய்வான். இவன் தான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் தொழுக சொல்றான், நோன்பு வைக்க சொல்றான், ஜக்காத்து கொடுக்க சொல்றான், மற்ற இதர விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அவன் அதை செய்ய மாட்டான். ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, மது அல்லாஹ் தடுத்திருக்கிறான், திருட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறான், விபச்சாரத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், பொய்ய அல்லாஹ் தடுத்திருக்கிறான், புறம் பேசுறது அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது போலுள்ள சில இதர விஷயங்கள் எதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை அவன் செய்வான். இப்ப இவர்கள் எல்லாம், இவங்களுக்கும் குர்ஆன் இறங்குச்சுதான், ஆனா இவர்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். இன்னொரு பிரிவு இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான். முஸ்லிம்கள்ல வமின்ஹும் முக்தஸிதுன். அவர்கள் நடுநிலைமையானவர்கள். அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்லுவான், அல்லாஹ்வுடைய கடமைகளை மட்டும் செய்வார்கள், எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை விட்டு விடுவார்கள். கடமை என்னமோ அதை மட்டும் செய்வாங்க, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை மட்டும் செய்வாங்க, அதை மட்டும் தடுத்து இருந்துருவாங்க. மேலதிகமாக அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். இவர்கள் தான் நடுநிலைமையானவர்கள். அடுத்து மூன்றாவது ஒரு குரூப்பை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், கடமைகளை செய்வதோடு நஃபிலான காரியங்களை எல்லாம் அதிகம் சேர்த்து அதில் கவனம் செலுத்துவார்கள். நன்மைகள் இவர்கள் தான் முந்தி செல்லுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 பேரை இங்கே பதிவு செய்வான். சுருக்கமா சொல்லவா விளங்குற மாதிரி, ஒருத்தன் ஜக்காத்தை சுத்தமாவே மறுப்பான், இவன் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவன். இன்னொருத்தர் இருக்கிற ஜக்காத்தை கரெக்டா கொடுப்பார், ஜக்காத்து மட்டும் தான் கொடுப்பாரு, கரெக்டா கொடுப்பார், இவர் நடுநிலைமையானவர். இன்னொருத்தர் இருக்கிறார், ஆமா, ஜக்காத்து கொடுத்தது மட்டும் அல்லாம தான தர்மங்களையும் அள்ளி கொடுப்பார், இவர் நன்மைகளை முந்தி சென்றவர். இப்ப புரியுதா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் தொழவே மாட்டார், இவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளுவார். இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஃபர்ல மட்டும் தான் தொழுவார், அந்த கடமையை மட்டும் தான் நிறைவேற்றுவார், இவர் நடுநிலைமையானவர். ஒருத்தர் இருக்கிறார், ஃபர்லு மட்டும் இல்லாம நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களையும் சேர்த்து அந்த அமல் செய்வாரு, இவர் நன்மைகளில் முந்தி விட்டார் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 பேர்களை இங்கே வரிசைப்படுத்தி அல்லாஹ் பேசுவான். ஹஜ்ரத் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர், பெருமானாரிடத்திலிருந்து குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கல்வியை பெற்றவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தில் என்னுடைய பரிந்துரை யாருக்கு தெரியுமா? என் உம்மத்தில்
என்னுடைய ஷஃபாத் பரிந்துரை யாருக்கு தெரியுமா? என் உம்மத்துல பெரிய பாவம் செஞ்சு மரணித்து போனவனுக்கு என்னுடைய ஷஃபாத்துன்னா, யாரெல்லாம் பெரிய பெரிய பாவம் செஞ்சது மௌத்தா போனானோ அவனுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்றார்கள் சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நன்மைகளில் முந்தி சென்றவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அவங்க தான் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்களாம். நன்மைகளில் முந்தி செல்பவர்கள். அல்லாஹ் மூணாவது ஆளா சொல்றானே, நஃபிலான இபாதத்தான வணக்கங்களை அதிக அதிகமா செய்து, ஃபர்ல மட்டும் இல்லாம நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகள், ஜகாத் மட்டும் இல்லாம தான தர்மங்கள் எல்லாம் சேர்த்து எல்லா நன்மையான காரியங்களையும் நன்மைகளில் முந்தி செல்பவர்கள் தான் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நடுநிலைமையானவர்கள் அவர்கள் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போவாங்க. முன்னால சொன்ன ஒருத்தர், அதாவது நன்மைகளில் முந்தி செல்பவர்கள்னா கேள்வி கணக்கு இல்லாமையே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நடுநிலைமையானவர்கள் யாருடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போவாங்க? அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போவார்கள். மூணாவது, தனக்குத்தானே அநியாயம் செய்த கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் நபியினுடைய ஷஃபாத். இவர்களுக்கு தான் என்ன? நபியினுடைய ஷஃபாத்தோடு இவர்கள் சொர்க்கம் பொருகுவார்கள். மறுமையில சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் அல்லாஹ் சொர்க்கம் அமைச்சிருவான். நரகத்துக்கு கேள்வி கேட்டு அவங்க தப்பி சென்றவர்கள் நரகத்துக்கு போயிருவாங்க, பாவம் செஞ்சவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நன்மைகளில் முந்தி சென்றவர்கள் சொர்க்கம் போயிருவாங்க கேள்வி கணக்கு இல்லாம. இது ஒரு குரூப், கேள்வி கணக்கே இல்லாம உள்ள போயிருவாங்க. அல்லாஹ் நமக்கு அதுல நசீபாக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நடுநிலைமையானவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போயிருவாங்க. இவர்கள் நடுநிலைமையானவர்கள். மூணாவது, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள். சொர்க்கம் எல்லாம் போக முடியாது, நரகத்துல போய் செஞ்ச பாவத்துக்கு சுலுக்கு, அங்க தண்டனை இருக்குது. ஏன்னா பாவம் இவ்வளவு செஞ்சிருக்கிற நீ, உலகத்திலேயே அந்த பாவத்துக்கு அல்லாட்ட தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டா அது வேற விஷயம். தௌபா இல்லாம மன்னிப்பு இல்லாம அநியாயம் செஞ்சுட்டு ஒருத்த மௌத்தா போறான் அப்படின்னா, அங்க நரகத்துல அல்லாஹ் சொன்னது போல், குர்ஆனில சொன்னது போல் அவரவர்களுக்கு இன்னென்ன பாவத்திற்கு இன்னென்ன தண்டனைகள் இருக்கிறது. அவர் நரகத்துக்கு போயிருவார். ஒருத்தர் கலிமா சொன்னவர் தான் நரகத்துல இருப்பாரு. அந்த நேரத்துல நபியினுடைய ஷஃபாத். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எல்லா சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகத்திற்கு செல்பவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள். எல்லாம் முடிச்சிட்டு அல்லாஹ் எல்லாம் முடிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜதால கிடப்பான். யா ரசூலுல்லாஹ், சொர்க்கமே உங்களுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டது, நீங்க இங்க சஜ்ஜதால இருக்கிறீங்களே, நீங்க சொர்க்கத்துக்கு போலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்து நரகத்துல இருக்கும் போது நான் எப்படி சொர்க்கத்துக்கு போறது? யா அல்லாஹ். அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான், நபியே போங்க, எத்தனை பேரை நீங்க அள்ளி போடுறீங்களோ அள்ளி போடுங்க, அவங்க எல்லாம் சொர்க்கம் போகட்டும் அப்படின்னு கட்டளையிடுவான்ல. அதுதான் நபியினுடைய ஷஃபாத். நபியினுடைய ஷஃபாத்தை கொண்டு மற்ற இஸ்லாமியர்களை எல்லாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் இருந்து பாதுகாத்து எங்க போடுவாங்க? சொர்க்கத்தில் போடுவார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மூணுல ஃபர்ஸ்ட் இருக்குத நன்மைகளில் முந்தி செல்பவர்கள், அதுல போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் அந்த வரிசையில் செல்ல அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. ஏனென்றால் சஹாபாக்கள் நன்மைகளில் போட்டி போட்டு கொண்டு இருந்தார்கள், நன்மைகளில் முந்தி கொண்டுவார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, குர்ஆன் இறங்குன மாதிரியே ஓதுறத நீங்க கேட்கணுமா? குர்ஆன் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மாதிரியே நீங்க ஓதுறத கேட்கணும் அப்படின்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போங்க, அவர் அந்த மாதிரி ஓதி காமிப்பாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கிடைச்ச மிகப்பெரிய சுப செய்தி. பயான் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை விட்டு போயிட்டாங்க. எப்படியா அந்த மஜ்லிஸ்ல அபூபக்கர் சித்திக் தான் உட்கார்ந்துருக்காங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நினைக்கிற உட்கார்ந்துருக்காங்க. அந்த மஜ்லிஸ்ல பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சாங்க, இந்த சுப செய்திய முதல்ல போய் இப்னு மஸ்ஊத் சொல்லக்கூடிய நபரா நான் இருக்கணும், அந்த நன்மையை நான் அடைஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு வேகமா மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே ரொம்ப சீக்கிரம் போறாங்க. யார்கிட்ட சொல்றதுக்கு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் உனக்கு இந்த மாதிரி சுப செய்தி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்ற. அவர் ஆடு மேய்க்க போயிருக்காரு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓடி போறாங்க பாலைவனத்துக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போய் விஷயத்தை சொல்றதுக்காக வேண்டி மூச்சு தெறிக்க நின்றுட்டு, இந்த மாதிரி விஷயம் உனக்கு ஒரு சுப செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை உன்கிட்ட எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி வந்தேன் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா எத்தி வச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடியே அபூபக்கர் சித்திக் சொல்லிட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இந்த மனுஷன் எதுலையுமே நம்மளை முந்த விட மாட்டேங்கிறாரு, எதுலையாவது ஒரு நிலை நம்ம முந்திரலான்னு பார்த்தா எதுலையுமே நம்மளை முன்ன விடுறது இல்லையே. அல்லாஹ் அதைத்தான் இங்க சொல்றான், வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத்தி பிஇதினில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை கொண்டு நன்மைகளில் முந்தி சென்றவர்கள் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. அல்லாஹ் அதுல இருக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.